நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். விடமாட்டார் தனியா. ஆமென், ஹல்லேலூயா. முள்ளு கொத்துறத பார்த்த பவுல் இப்பொழுது கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சுட்டான். தீமோத்தேயுக்கு எழுதும் போது முள்ள பத்தி பேசாம என்ன பேசுறாருன்னா 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனுடைய 16 முதல் வாசித்தீங்கன்னா தெரியும். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அவர்கள் மேல் சுமராதிருப்பதால். இதுதாங்க ஒரு தேவ பிள்ளையுடைய அடையாளம். அந்த பழிய ஆண்டவர் அந்த குற்றம் அவங்க மேல சுமராதிருப்பதாக. பழைய ஏற்பாட்டுல கூட இப்போ தாவீதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சீமை மண்ணை தூக்கி போட்டது யாரு? கல்ல தூக்கி போட்டது சீமை தானே. சீமையை கொல்ல மாட்டாரு. ஆனா சாலமோன்ட்ட சொல்லுவார், பார்த்து செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. சாலமோன்ட்ட சொல்ல, நான் அவனுக்கு வாக்கு கொடுத்தனால உன்னை கொல்லல, இருந்தாலும் நீ புத்திமான், என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். கண்ணை மூட மாட்டது. யோவாவை விட்டுறாத எல்லாம் சொல்லிட்டு கண்ணை விட்டாரு. ஆனா கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் துரோகம் செய்யறவங்களை கூட மன்னிக்கிறாங்க. ஸ்தேவான மாதிரி மன்னிச்சுட்டான். பவுல் சொல்றாரு, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த குற்றம் அவர்கள் மேல். ஆமென். இதுதாங்க ரியல் சேஞ்ச். நான் சைக்கிள்ல போனேன், இப்ப கார்ல போறேங்கிறதெல்லாம் நன்மை கர்த்தர் தருவார். கார்ல தேவனை அறிந்தவர்கள் மட்டும் போகல, தேவனை அறியாதவங்களும் போறாங்க. அவங்க ஓனா பிளைட்ல வச்சிருக்காங்க. ரியல் சேஞ்ச். என்னால மன்னிக்க முடியணும். ஆமேன் வரல, 2 ஆமேன் வருது. நீங்க ஆமேன் வீட்டுல போய் சொல்லிக்கோங்க. ஆனா இதான் ஒரு ரியல் சேஞ்ச். நான் சாயல் வேணும்னா இதுதான். எனக்கு துரோகம், அவர்கள் மேல் குற்றம் சுமராதிருப்பதாக. ஆண்டவரே உங்களை மன்னிச்சிருங்க. இயேசு சிலுவையில வச்சிட்டு போனது மன்னிப்பு. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேச வச்சிட்டு இருக்கிற. ஃபர்ஸ்ட் ஆராதனையில வரல, இந்த ஆராதனையில வருதுன்னா ஆண்டவர் யாரோட இடைபடுகிறார் என்ற அர்த்தம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல மொட்டத்தலையான்னு சொன்னதையே தீர்க்கதரிசிக்கு தாங்க முடியாம சிங்கத்தை விட்டாரா, கரடியை விட்டாரா? கரடியை விட்டார். இங்க தலையிலேயே கொட்டுறாங்க. பிதாவே இவர்களுக்கு. இந்த அடிச்சு விடதான் கிறிஸ்து நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். பவுல் சொல்றாரு, என்னை தனியா விட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்தினாங்க, இந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அடுத்த வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கிருபையே கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. இதுதாங்க தேவ திட்டம் நிறைவேற சில முட்களை தேவன் சில நேரத்தில் அனுமதிக்கலாம், சில கடினமான பாதை அனுமதிக்கலாம். ஆனா அதை தனியா ஃபேஸ் பண்ண விட மாட்டார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. அதான் பாடுவோமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர். பாடுங்க, எதிர்காற்று வீச ஆமென் என்னோடு இருப்பவர். கைகளை உயர்த்தி இயேசுவே யாத்திரையில் ஆமென் என் ஜீவ படகே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் போடுகிற சேர்ந்து போட்ட திட்டமானாலும் அது தேவ சித்தத்துக்கு விரோதமானால் கர்த்தர் அதுக்கு அனுகூலமா இருக்க மாட்டார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் அது ஆண்டவர் இன்வால்வ் ஆகலைன்னா இது ஃபிளாப் தான். நாம குடும்பமா சேர்ந்து ஒரு திட்டம் போடுவோம், சபையா சேர்ந்து ஒரு திட்டம் போடுவோம், எல்லாம் நமக்கு எல்லாம் சரியாக தோணலாம். ஏன்னா யாருமே எதிர்க்கல, எதிர்கருத்து வரல, அப்ப எல்லாம் நமக்கு ஓகே ஓகேன்னு தான் இருக்கும். பட் ஆண்டவர் அதுல இன்வால்வ் ஆகலைன்னா அது ஃபிளாப் ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல எல்லாம் ஒரே பேச்சா இருந்துச்சு, எல்லாம் ரைட்டா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டார். இப்ப கெட்டலாமானா நோ.
நிறைய நம்ம வீட்டில் கூட நடந்திருக்கு தெரியுமா? எல்லாம் ஓகே பண்ணிட்டு ரெடி வரும்போது திடீர்னு ஒரு ஆளுக்கு உடனே நேத்து ஓகே சொல்லிட்டு இன்னைக்கு ஏன்? நேத்து ஓகே தானே, நேத்து எல்லாம் சொல்லும் போது தலையாட்டிட்டு இப்ப வந்து வேண்டான்னு சொல்றத பாரு. ஆண்டவர் அப்படி தாறுமாறாக்கிட்டார். அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் கேட்டேன்ல, அப்ப உங்ககிட்ட கேட்டானா, அம்மா உங்ககிட்ட கேட்டானா, பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட கேட்டானா, எல்லாத்துக்கும் சரிமா சரிமா ஓகேப்பா எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் நெருங்கி வரும்போது இப்படி தலையாட்டுறீங்க. நீங்க ஆமேன்னு சொல்லலாம், நல்லா யோசிக்கிறீங்க. இது நம்ம வீட்டில் நடந்த சம்பவமாச்சே. கர்த்தர் ஜஸ்ட் ஒன்னு பார்த்தார், பிளான பார்த்தார். இங்க எல்லாம் குழம்பிட்டு. அன்னைக்கு சொல்லும் போது ஓகே மாதிரி இருந்துச்சுப்பா, ஆனா இப்போ எனக்கு அது ஒரு பிடியும் எடுத்து இப்படி பிளான பார்த்துட்டு சரி ரைட் வா நான் போயிட்டார். தாறுமாறாக்கி போட்டார். இப்போ ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே விளங்கல. ஆமென். நான் உங்க பிளான கசக்கல, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சிலர். நான் போட்ட பிளான என் ஆண்டவர் தாறுமாறாக்குறார்னா எனக்கான பிளான் போடப்பட்டாச்சு. நாம எல்லாம் சமவெளியை பார்த்து பிளான் போடுறோம். சமவெளியை பார்த்ததுனால தானே நீ பிளான் போடுற, சிலதை பார்த்ததான தானே நீ பிளான் போடுற. உன்னை பார்க்க வச்சது ஒரு குற்றமா? ஹல்லேலூயா. திட்டம் அவர் போட்டிருக்கிறார். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? ஆமென். எனக்காக யாவையோ ஆமென் செய்து, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தையை, எனக்காக செய்து முடிப்பவரே, செய்து என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் என் சுமைகள் ஆமென் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில். நமக்கு ஒரு யோசனை நல்லதா தோணுதுங்க, ஆண்டு சமூகத்துல வச்சிடணும். எந்த ஒரு காரியம், பிள்ளைகளுக்கான காரியம் ஆகட்டும், எதுவாகட்டும். ஆமா, அப்போஸ்தலர்களை விட நாம பெரியவங்களாங்க இல்லங்க. ஆமா, எத்தனையோ நீ பைபிள் தேவ சித்தத்துக்கு மாறான யோசனைக்கு ஆண்டவர் இன்டைரக்டா கூட துணை நிற்க மாட்டார். கொஞ்சம் அவர் அதுல தெளிவானவர். நான் சொன்னேன், நான் திட்டம் பண்ணிட்டேன், அதுதான் செய்வேன். அதனாலதான் குயவன் வணையும் போது பாத்திரம் கெட்டு போனதும் தன் பார்வைக்கு சரியானபடி. இனி இனி உன் இஷ்டம். கையில இருக்கிற மண்ணை அப்படி விட மாட்டார். கீழே வைக்கப்பட்டது அது கேரண்டி கிடையாது. கையில இருக்கணும்னா என் இஷ்டப்படி கிடையாது, அவர் இஷ்டப்படிதான். நீ எத்தனை தடவை உடஞ்சிக்கோ, என் இஷ்டப்படிதான் வணைவேன். ஏன்னா தேவன் தீமைக்கு ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அநேக திட்டங்களை ஆண்டவர் கசக்கி போட்டு விட்டார். நம்ம பிளான் இப்படி பார்த்து கசக்குனதுனால குழம்பிட்டு இப்ப என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியல, விட்டுருங்க. ஆண்டவர் சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு, இது உங்களுக்கு ஓகேவா ஆண்டவரே, இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குப்பா. ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம், விருப்பத்தையும் செய்கை உண்டாக்குறது கர்த்தர். அப்ப இப்படி ஒரு விருப்பம் வந்திருக்கு, இது நீர் எனக்குள்ளே உண்டாக்கின விருப்பமா, அதை அறிய எனக்கு கிருபை தாரோன்னு வைக்கும் போது எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். சமாதானம் என்பது பிரச்சனை இல்லாத காரியம் இல்ல. புயலே அடித்தாலும் இயேசு எப்படி படகுல நிம்மதியா படுத்து தூங்கினாரோ அதே போலதான். பிரச்சனை வராதுன்னு இல்லை. ஆல்ரெடி நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம், தேவ திட்டம் இருந்தா எதிர்த்திட்டா இருக்கும். ஆனா தேவ திட்டம்னா எத்தனை புயல் அடித்தாலும் மனசுல ஒரு சமாதானம். அந்த பீஸ்க்காக, அந்த சமாதானத்துக்காக வெயிட் பண்ணணும். அந்த சமாதானம் உண்டானதுக்கு அப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். உண்டாகலையா வெயிட் பண்ணணும்.
இல்ல நான் எவ்வளவு ஜெபம் இன்னும் அது குழப்பமாகவே தொடருதா, விட்டுறணும். சித்தத்தை அறியும் வழியை ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, அதனால ஓகே இல்ல. இது தேவ சித்தமா? சித்தம் அறிய ஒருவன் அமருவான் என்றால் அவன் மேல் அவனோடு அவருடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படும். ஏன்னா அவன் இத்தனை பேர் ஓகே சொன்னாலும் நான் ஓகே சொல்லணும்னு வந்திருக்கிறேன் பாத்தியா. இதுதாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ரகசிய செயல் தான் யோபுவின் கூடாரத்துக்கு மேல இருந்துச்சு. இது மிஸ் ஆனதுதான் அவருக்கு ஃபீல் ஆச்சு. பிள்ளைங்கள்லாம் அவனுக்கு ரெண்டாவது. முதல்ல எனக்கு அந்த முந்தின சீர் இப்பொழுது இருந்தா நலமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எதை மென்ஷன் பண்ணுவார்னா என் கூடாரத்துக்கு மேல அவருடைய ரகசிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட, ஏன்னா ஆண்டவர் யோபுட்டு தெரியப்படுத்தியிருந்தா யோபு சமாதானமா இருந்திருப்பார். இது சைலண்டான அடி. சைலண்டான அடினா தெரியப்படுத்தாம திடீர்னு எதிர்பார்க்கல, அப்பதான் ஏதோ கட் ஆயிட்டு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லி இருக்கணுமே, இப்படி ஒரு பிரச்சனை வருதுப்பா ரெடி ஆயிக்கோன்னு. ஆமென். அப்பா உங்க சித்தம் என்னப்பா? இயேசுவை பாத்தீங்களாங்க, பிதா கிட்ட சொல்லும்போது மார்க் 14 எல் பிதாவே எல்லாம் உம்மால் ஆகும். நான் என்னெல்லாம் நினைக்கிறோம் அதையெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும், ஆனாலும் உங்க சித்தம் நடக்கட்டும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்குங்கன்னு நான் கேட்டா நீங்க நீக்கிடுவீங்க, அது உங்களால கூடும். எல்லாம் உம்மால் ஆகும். நான் சிலுவையில அறையப்படாம இந்த ஜனத்துக்கு மீட்பை கொடுக்கவும் உங்களால ஆகும். எல்லாமே உங்களால ஆகும். ஆனா இதுதான் உங்க சித்தம், ரைட்? சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது எதற்காக? அவருக்கு அப்படி என்ன லாபம் கிடைச்சது? ஆல்ரெடி எல்லாம் இருந்துச்சு. என்ன அவருக்கு விருப்பம் ஒன்னே ஒண்ணுதான், தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. முன்னமே அவர் மட்டும் பிதா பக்கத்தில் இருந்தார். இப்பொழுது பிதா பக்கத்தில் இருந்து சொல்லுகிறார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும். இத்தனை மகத்துவம் உள்ள பதவி கைகளை உயர்த்தி, இத்தனை ஓ எத்தனை மாதயவு, எத்தனை உம் கிருபை, எத்தனை. ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. இரண்டாவது ஒரு காரியம், தாவீதின் குடும்பத்தினர். இந்த குடும்பத்தினர் நமக்கு எதிராக சில டைம் திட்டம் போடுவாங்க. ஆமே, தேவ திட்டத்துக்கு மாறாய் ஹோல் ஃபேமிலியே அவங்களுக்கு சரின்னு தோணி சில காரியத்தில் செய்வாங்க. ஆனா தேவன் தான் செய்ய நினைத்ததை யாருக்குமே தடுக்க முடியாது. ஆமே, தாவீதுடைய ஃபேமிலி, தாவீதோடு சேர்த்து 8 பேர். ஆமே, தாவீதுக்கு வீட்டுல அதிகம் தங்கி இருந்தானா என்று கேட்டால் இல்லை, காட்டுல தான் அதிகமா இருந்தான். தாவீது உண்மையிலே தாவீதுடைய குடும்ப சூழ்நிலையின்படி அவன் ஆடு மேய்க்க வேண்டுமா என்று கேட்டால் இல்ல, வேண்டாம். ஏன்னா தாவீதுனுடைய அப்பா ஈசாய், ஈசாயினுடைய அப்பா ஓபேத், ஓபேத்தினுடைய அப்பா போவாஸ். இந்த போவாஸ் என்பவர் பஞ்சகாலத்திலும் பெத்லகேமில் இருந்தவர், குறைவில்லாதவர், வசதி படைத்தவர். போவாஸ் கீழே எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க. பெரிய பணக்காரர், செல்வ சீமான், பெரிய முதலாளி. அவருக்கு பையனுக்கு பையன் தான் யாருன்னா தாவீது. ஆனாலும் தாவீதின் சங்கீதங்கள்ல தெளிவா தெரியுது, ஃபேமிலி அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் சொல்றாரு. 69வது சங்கீதத்துல அதனுடைய 8வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பார், சகோதரருக்கு வேற்று மனுஷனும், நான் என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமான. எல்லாரும் அவங்க 7 பேர் அண்ணன் தம்பிய பழகும் போது நான் போலானா, ஆமே நான் வேற்று மனுஷனும். ஏன்னா வீட்டுல இல்ல, வீட்டிலேயே இருந்தாதான் நான் பழகிறது.
எப்போவாவது வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கிறது. பார்க்கும்போது கூட நான் இரத்த உறவுல பாசத்தோடு நெருங்கி போனாலும் அவங்க என்ன அந்நியனா பார்க்கறாங்க, யாரோன்னு பார்க்கறாங்க. இதுதாங்க தாவீதினுடைய நிலைமை. இப்பொழுது கர்த்தர் சாமுவேலை அழைத்து சொல்லி, நீ போ, நான் ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். 1 சாமுவேல் 16:1. அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஈசாயின் இடத்தில் போகும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை 3வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒருத்தங்களை அபிஷேகிக்கிறாங்கன்னா எதற்காக அபிஷேகிக்கிறார் தெரியுமா? அவருக்காக. ஆமே, அபிஷேகம் பெற்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி சந்தோஷமாய் ஹalleluya. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஹோலி ஸ்பிரிட் அவருக்காக. ஆண்டவர் சொல்ல, எனக்காக நான் அபிஷேகம் பண்ணினேன். அப்ப தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நம்ம மேல வைக்கும் போது அங்க என்ன நிச்சயமாகிறது தெரியுமா? அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று கர்த்தர் முத்திரை போட்டுட்டார். நான் முத்திரை போடப்பட்டவர்கள், நான் அபிஷேகம் பண்ணுவேன் சொல்லிட்டு சாமுவேல்னா ஒரு தேவ தூதன் வர்றது மாதிரி தான் சாமுவேல். அந்த பெத்லெஹேமுக்குள்ள என்றாகிற மூப்பர்கள் எல்லாம் தத்தளிக்கிறாங்க. சமாதானம் தானா என்னன்னு தெரியல. சமாதானம் தான், எல்லாம் ரைட்டு தான். பலி விருந்துக்கு ஈசாயும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வர சொல்லு. ஈசாயும் குமாரரும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு வராங்க. வரும்போது எலியா மூத்த பையனை பார்த்ததுமே சாமுவேல் டிசைட் பண்றார், இவனாதான் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நோ. அடுத்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். தகப்பன் எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரையா கொண்டு சாமுவேலுக்கு முன்னாடி நிறுத்துறார். ஒரு நல்ல தகப்பன்னா என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு முக்கியமான ஈவெண்ட் வீட்டில் நடக்குது. சாமுவேல்ட்ட, ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எனக்கு கடைசி ஒரு பையன் இருக்கிறான், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அவனை கூட்டிட்டு வந்துடுவேன். கேட்கல. ஏன்னா தாவீத கன்சிடர் பண்ணல, கண்டுக்கல. ஒரு முக்கியமான விருந்து வீட்டில் நடக்குது, தாவீத கண்டுக்கல. குடும்பம் அவனை கண்டுக்காம இருந்த போது 89வது சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை கண்டு பிடித்தேன். 7 பிள்ளைகளை வச்சாச்சு, யாரையும் இல்ல 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 இல்லன்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்கும் போது சாமுவேலுக்கு புரியல என்னடா அது. ஏன்னா ஈசாய் தெரியப்படுத்தல. ஆரம்பத்திலே சொல்லி இருந்தார்னா அந்த பையனை கூட்டிட்டு வான்னு சொல்லி இருப்பாரு. ஆரம்பத்திலேயே இந்த 7 பேர் தான் பிள்ளைகளா காட்டுறாரு ஈசாய், தாவீத காட்டல. ஈசாய் சாமுவேல் கேட்கிறார், உனக்கு வேற பிள்ளைங்க இவ்வளவு தானா, வேற பிள்ளைங்க இல்லையான்னு கேட்கும் போது ஒருத்தர் இருக்கிறான். அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல், அப்பொழுது கூட எனக்கு லாஸ்ட் ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேரு தாவீதுன்னு கூட சொல்லல. அப்ப கூட தகப்பனுக்கு தாவீது பேரை சொல்லல. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லாருக்கும் இளையவன், எல்லாருக்கும் இளையவன். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஹிருதயம் തകർന്നൊരു നാൾ യേശുവേ നിന്നെ വിളിച്ചു, കരുത്തേകും നിൻ കരം എൻ തോളിൽ പതിച്ചു, ദുഃഖം മറഞ്ഞു എൻ മിഴികൾ നിറഞ്ഞൊഴുകി. இங்க விருந்து அங்க அழுக. தாவீது காட்டுல அழுதுட்டு இருக்கிறா, இங்க குடும்ப விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது 39 சங்கீதம் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இனி இராமல் போகும் முன்னமே
தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். 41 சொல்றார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஏன் தாவீது மேல இவ்வளவு அக்கறை? ஆண்டவர் கேட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த 7 பேரும் அதிகமாய் ஈசாய அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் ஒருத்தன் தான் என்ன பார்த்து, காட்டுல இருக்கிறவனுக்கு ஈசாய எப்படிங்க அப்பான்னு கூப்பிட முடியும்? அதனாலதான் சங்கீதம் 89 கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி, அவன் எனக்கு டைத்து தருவான், அவன் ஃபாஸ்டிங் இருப்பான், அவன் அப்படி செய்வான். அவன் என்ன நோக்கி? அந்த வசனத்தை வாசிங்க. என்ன வசனம்? 89 26. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, நீர் என் பிதா, என் தேவன். என் அப்பாவை கூட முடியாது. அப்பா காட்டில இருந்து அப்பான்னு கூப்பிட்டா பெத்லகேம்ல இருக்கிற ஈசாய்க்கு கேட்காது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஹalleluya, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி, ஹalleluya, ஹிருதயம். இங்க பாருங்க, விருந்து இன்னொரு இடத்துல அவரது கதறப்பா. அவனுக்கு ஒரு அப்பா உண்டு லிட்டரலாவே. ஆனா அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்குள்ள தூரம், அவ்வளவு தூரத்துல இருக்கிறான். அப்பான்னு கூப்பிட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்பா பேரு கூட, ஏன்னா டெய்லி பேரு சொல்லி பழகனா வாயில பேரு வந்துருங்க. ஒருத்தங்களை கூப்பிட்டு மறந்துட்டீங்கன்னா ஆள ஞாபகம் இருக்கும், பேரு ஞாபகத்துல இருக்காது. எங்க அப்பாக்கு எங்க எல்லா பேரும் தெரியும், ஆனா நாங்க என்ன படிக்கிறோம்னு தெரியாது. ஜான்சன் என்ன படிக்கிறான்? என்ன படிக்கிறே நீ? ஏன்னா அது அவங்க மைண்ட்ல வைக்கல. நம்ம எதை மைண்ட்ல வச்சிருக்கோம் அது வாயில. இவ்வளவுதான் பிள்ளையா? இல்ல, தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான் சொல்லல. இவங்க எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவ்வளவுதான். தகப்பன் சொன்ன வார்த்தையை படி பார்த்தா சாமுவேல் ரிஜெக்ட் பண்ணி இருக்கணும். அப்ப ரிஜெக்ட் பண்ணுவதற்காகவே அவனை குறித்த ரிப்போர்ட் கொடுக்கப்படுது. உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டா. இப்போ தாவீது வரதுவரை எல்லாரும் ஒவ்வொரு ஓரத்திலேயா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தாவீதின் சகோதரர்கள் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறார், மூப்பர்கள் இருக்கிறார். ஏன்னா சாமுவேல் வந்து இருக்கிறாரு. தள்ளப்பட்டவன், கனவீனப்படுத்தப்பட்டவன், அற்பமா எண்ணப்பட்டவன், எல்லாருக்கும் இளையவன். தகப்பனுடைய போக்கஸ் எல்லாம் எலியாப் மேல, மூத்தவன் மேல. தாவீது உள்ள என்றாகிறார். தாவீதுக்கு விஷயம் தெரியாது, சொல்லியிருப்பாங்க சாமுவேல் வந்து இருக்கிறார். இல்லைன்னா தாவீதுக்கு என்ன அப்படி கூப்பிட்டு விட மாட்டாங்களே. ஹல்லேலூயா. இப்ப தாவீது உள்ள என்றானதும் கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்து. ஹலோ, யார்கிட்ட சொல்றாரு? என்ன சொல்றாரு? எழும்பு. எதுக்கு எழும்பணும்? வரான் தாவீது, வரான், எழும்பு. தாவீதுக்கு முன்னாடி சாமுவேல் எழும்புவதா? தாவீது ராஜவஸ்திரம் போட்டுட்டா வந்தான், குதிரையிலே வந்தான், ரதத்திலே வந்தான், கிரீடத்தை வைத்துக் கொண்டா வந்தான். ஒரு கோல் கையில வச்சுட்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அப்படியே கொண்டு வரப்படுகிறான். மற்றவர்களாவது ஆயத்தமாக்கி பரிசுத்தம் பண்ணி தங்களை ப்ரிப்பேர் பண்ணி வரும்போது, அப்படி வரும்போது சின்ன பையன், யார் காதுல இந்த தாவீதை குறித்து எல்லாருக்கும் இளையவன் என்று சாமுவேல் கேட்டான். அப்ப சின்ன பையன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, சின்னவன் ஆயிரமுமா சிறியவன் பலத்த. எழும்பு, get up, arise, எழும்பு. தாவீதுக்கு முன்னாடி எழும்பு. சாமுவேல் எழும்புனா ஈசாய்க்கு உட்கார முடியுமா?
சாமுவேல் எழும்பினா சகோதரர்களை உட்கார முடியுமா? சாமுவேல் எழும்பினா அத்தனை பேரும் தாவீதுக்கு முன்னாடி எழும்பி நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டாயோ, ஹல்லேலூயா, அத்தனை பேரும் விசுவாசிக்கிறவங்க, என்னை தேவன் தெரிந்தெடுத்தது விசேஷம் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. சாமுவேல் எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும் தாவீதுக்கு முன்னாடி எழும்பணும். எழும்பு, நீ எழும்புட்டாரு. சாமுவேல் எப்படி எழும்பி நிற்கிறாரு? இவன் தான் அபிஷேகத்தை மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. அதான் தாவீது சொல்வார், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தேன். என்ன தாவீதை செஞ்ச? சாமுவேலை என் முன்னாடி எழும்ப வச்சுட்டார். ஹல்லேலூயா. எல்லாமே தாவீதுக்கு எதிராக இருந்துச்சு, ஒன்னு கூட ஃபேவரா இல்ல. அவன் அத்தனை எதிர் திட்டங்களையும் கர்த்தர் அவமாக்கி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுலாம் கெபிக்குள்ளே தாவீது போனதை கேள்விப்பட்டு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் ஹல்லேலூயா. யார் யார் அவனை அந்நியனாய் வேற்று மனுஷனாய் ஆமென் எதுக்கு உதவாதவனாய் நினைத்தார்களோ அத்தனை பேருக்கும் கடைசியில் அடைக்கலமா இருந்தது யாருன்னா தாவீது. அத்தனை பேருக்கும் அவன் சகோதரர்கள் எல்லாம் அவன் கிட்ட. அதன் பிறகு எலியாவின் தகப்பன் ஈசா என்று அறியப்படவில்லை, தாவீதின் தகப்பன். நீங்க இன்னாருக்கு அப்பான்னு சொல்றதுல நீங்க வெக்கப்பட்டீங்க, ஆனா நாளைக்கு அதுதான் உங்களுக்கு பெருமையே. ஈசாயே, அபிஷேகம் தலையை உயர்த்தும். தேவனுடைய தெரிந்தெடுத்தல், தேவன் நம்ம மேல வச்ச அபிஷேகம். அதனாலதான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோ நாட்கள் வரும். வேதம் சொல், அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க விருந்து சமையல் நடக்கும், கவலைப்படாதீங்க, சாப்பிட விட மாட்டார். ஆமே, தாவீது வரட்டும் வரட்டும். சாமுவேல் சொல்லிட்டார், ஆமே இந்த 7 பேரை தள்ளி இன்னொருத்தன் இருக்கிறான், ஆண்டவர் அவனுக்காக துடிக்கிறார்னா நான் சாப்பிட மாட்டேன், வரட்டும். அது யாருன்னு எனக்கு பார்க்கணும். சாமுவேல் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா, ஆண்டவர் என்ன உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க, எழும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, இத்தனை மகத்துவமுள்ள பதவி நன்றியோடு, இத்தனை பதவி புழுக்கலாம், எத்தனை மாதயவு, எத்தனை கிருபை. இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை தாழ்மையா சொல்றேன். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனை ஆராதிக்க வருகிற ஒருவரும் அற்பமாய் பாராதிருங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் அதுல இல்ல சொல்லாதீங்க. அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளை எலும்பு வைப்பார் முன்னாடி. யாரையும் தேவன் தெரிந்தெடுத்தவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அதிகாரங்களும் அவருடைய திட்டத்தை தடுக்க முடியாது. பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்க நினைத்தான். யாத்திராகமம் 1:12. அவர்கள் பெருகினார்கள், காரணம் அது தேவனுடைய திட்டம். சவுல் தாவீதை வீழ்த்த நினைத்தான், தாவீது விருத்தி அடைந்தான். ஏசபேல் எலியாவை முடிக்க நினைத்தாள், எலியா ஓட்டத்தை தேவன் தொடர பண்ணினார். ஏரோது குழந்தை இயேசுவை அழிக்க நினைத்தார், ஆனா வேதம் சொல்லுகிறது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. தேவ திட்டம் என்பது அது மாத்திரமே நிறைவேறும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது.
எஸ்தர் 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே ஆமான் வெளிப்படுகிறதை, மேன்மைப்படுத்தப்படுகிறதை, உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆமான் உயர்த்தப்படுவதற்கு முன்னமே, ஆமான் வெளிப்படுவதற்கு முன்னமே 2வது அதிகாரம் கடைசியில மோர்தேகாயை குறித்ததான காரியம் ராஜ சமூகத்தில் இருக்கிற நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. எழுதி மூடி வச்சுட்டாங்க. மோர்தேகாய் ராஜாவுக்கு ஒரு காரியத்தில் உதவியா இருப்பான். ராஜாவுக்கு எதிராய் திட்டம் போடுவார்கள் சிலர். அதை குறித்து எஸ்தர் மூலமாய் தெரியப்படுத்தி அந்த தீங்கிலிருந்து தப்புவிப்பான். இது யாரு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னு கேட்கும்போது மோர்தேகாய் ராஜா அந்த பெயரை எழுதி, மோர்தேகாய் செய்த காரியத்தை எழுதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதி மூடி வச்சிட்டார். 2 கடைசி 3:1 ஆமான் எழும்புகிறான். ஆமான் எழும்புறானாலே புரிஞ்சுக்கோங்க, அவன் எழும்புறதுக்கு முன்னாடி நம்ம காரியம் சேஃபா எழுதப்பட்டிருக்கிறது, புஸ்தகத்தில் எழுதப்பட்டு ராஜ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆமானுக்கு தெரியாது. ஆமான் எழும்பி வரும்போது மோர்தேகாய் ஆமானை நமஸ்கரிக்கவில்லை. நான் சரித்திரத்துக்குள் போகவில்லை. இந்த வார்த்தை இப்போ ஆமானுடைய பிளான் ஒண்ணுதான், இவன் கதையை முடிக்கணும், இவன் கதையை முடிக்கணும், இவன் கதையை முடிக்கணும், இவன் கதையை முடிக்கணும். டேட்டும் வாங்கிட்டான், தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டான். ஆனால் இவன் எந்த டேட்ல இவன் கதையை முடிக்கணும்னு நினைச்சானோ அந்த டேட் வருவதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தான் என்னவென்றால் புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஆமே, ராஜ சமூகத்தில் இருக்கிற புஸ்தகம். இதை தியானித்த போது ஆவியானவர் ஆமே இருதயத்திலே வெளிப்படுத்தி பலப்படுத்தின வார்த்தை, உன்னை குறித்து என் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் காலம் முடியும் முன்னமே அது திறக்கப்படும், அது திறக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நான் எப்படி நம்ப? அப்பொழுதுதான் வெளிப்படுத்தல் 5 ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அது அடைக்கப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதை வாங்கவும் அதன் முத்திரை உடைக்கவும் ஒருவரும் பாத்திரவானா இல்லை என்று கண்டு யோவான் மிகவும் அழுதான். அப்பொழுது அழுது கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதர்களில் ஒருவன் வந்து சொல்லுகிறான், நீ அழாத, இதோ தாவீதின் வேரோ தாவீதின் குமாரனுமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நமக்காய் எழுதப்பட்டது. நம்முடைய காலம் முடியும் முன்னமே நம் கண்கள் காணும்படி செய்வார். இதை நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அதிகாரங்களுக்கு அதை தடுக்க முடியாது. காரணம் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். பிசாசின் காரியங்கள் தடுக்க முடியாது. நாம போடுற திட்டம், நம்ம உறவுகள் போடுற திட்டம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க போடுற திட்டம், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து ஸ்க்ரூ கொடுக்கிற பிசாசின் திட்டம். தேவன் மனிதனை உண்டாக்கி ஏதேனில் வைத்தது எதற்காக என்றால் உலாவுவதற்காக. ஆமென், உலாவுவதற்காக. அவர் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தார், உறவாட மனிதனோடு. அழகான ஒரு பாடல் வெஸ்லி அண்ணன் எழுதி பாடி இருக்கிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய். அவர் இஸ்ரவேலின் துதிகளில் பிரியப்படுகிறாராம். அங்க துதி இல்லாததுனால அல்ல, அங்க சூப்பரான துதி. ஆமென். பரலோகத்துல பாட்டு என்ன அருமையான பாட்டு. பழைய பரிசுத்தவான்கள் சாரல் நவரோஜ் எல்லாம் அவங்க பாட்டு எழுதின அனுபவங்களை கேட்கும் போதெல்லாம் நமக்கு நடுக்கமா இருக்கும். அதை உன்னதமானவரின் சாங்கை குறித்து கேள்விப்பட்டேன். அதில் ஒரு சரணம் அவங்க பாடினாங்களா, இன்னொரு சரணம் தூதன் பாடினாராம். 40 days ஃபாஸ்டிங்ல இருந்து அந்த ஜெப முடிவில் இப்படி பாடுறாங்க. தூதர்கள்லாம் பாடுற பாட்டு எவ்வளோ இனிமையா இருக்கும். பள்ளியாடி கன்வென்ஷன்ல என் தகப்பனார் அந்த மீட்டிங் வெரி ஃபர்ஸ்ட் அங்கே போயிருக்கிறாங்க. யாரும் வரல, சீக்கிரம் போயிட்டாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷன் பார்க்குறாங்க. அதில் தூதர்கள் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிட்டே போகும்போது ஒரு தூதன் அப்படியே பாட்டு சொல்லிட்டே போறாராம், நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்களாம். இன்னொரு தூதன் வந்து அதை டியூனாவே பாட, டியூனாவே எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, அப்படியே உங்க கண்ணீரோட அந்த பாட்டை அப்படியே பாடினாங்க. ஸோ தூதர்கள் பாடுறாங்க. பரலோகத்தில் அவ்வளவு பாடல். ஆமே, அதை விட்டுட்டு அவர் இங்கே இறங்கி வராருன்னா நம்ம துதி அவர் பிரியப்படுகிறார். உறவாட மகிழ கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்து ஆமை உலகத்துல ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி
தம்முடைய மறைவில் தம்முடைய பிரசனத்தில் அவனை வைத்தார். பிசாசானவன் இவனை வஞ்சித்து வெளியே தள்ளணும். இதுதான் அவனுடைய நோக்கம். பிசாஸ் எப்படி பரிசுத்த ஆவியோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி. அவனுக்கு மாம்சம் கிடையாது. எனவே அவன் ஒரு மாம்சத்தை கடன் எடுக்கிறான். அது யார் என்றால் பார்க்கிறான். எதை பிடிக்கலாம்? சர்ப்பம். சர்ப்பமானது எல்லா மிருகங்களை விடவும் தந்திரம் உள்ளதா. இவன் சர்ப்பத்தை அவன் கையில் எடுக்கிறான். அவன் ஒரு மாம்சத்தை கடன் எடுத்து சர்ப்பத்தை கையில் எடுத்து மனிதனை வஞ்சித்து மனிதனை வெளியே கொண்டு வர தீர்மானித்து அதை ஓரளவுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டான். அவன் நினைச்சிட்டான் மனிதன் மேல இருந்த திட்டத்தின் தலையை உடைச்சிட்டேன்னு. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றா, நீ காலை தான் சுரண்டி இருக்க. நீ எப்படி மனிதனை வீழ்த்த சர்ப்பத்தை கையில் எடுத்தியோ, நான் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்க நீ வீழ்த்தின மனுஷனை கையில் எடுக்கிறேன். கர்த்தர் இப்பொழுது மாம்சமாய் வெளிப்படுகிறார். அது அவருடைய ஆப்ஷன். அவர் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. அவன் வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டது. அதான் முந்தினாதாம் பிந்தினாதாம். முந்தினாதாம் தோற்றவன், பிந்தினாதாம் முந்தின ஆதாமை தோற்கடித்தவனை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. முந்தின ஆதாமனுடைய செயலினாலே மனுக்குலம் பிரசனத்தை விட்டு வெளியேறினது. பிந்தின ஆதாமாய் வந்தவர் மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்ததினாலே நாம் இப்பொழுது அந்த கிருபாசன தண்டையிலே தேவ சித்தத்தின் அடையாளம் தான் இன்னைக்கு நாம கூடி ஆராதித்துக் கொண்டிருப்பது. ஆமென் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இப்பொழுது வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். அவருடைய சித்தமே நிறைவேறும். எதிரான திட்டங்களை குறித்து கலங்காதீர்கள். ஒன்றை மட்டும் உறுதியாயிருங்கள், கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் விலகாதபடிக்கு, கர்த்தர் என்னை விட்டு விலகுகிற காரியத்துக்கு நான் இடம் மட்டும் கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருந்தா என் வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது நடக்கிறது எல்லாமே சத்ருவின் திட்டம் நிறைவேறுவதற்கல்ல, என்னை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்ட தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். விசுவாசத்தோடு ஒரு பல்லவியை மட்டும் பாடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் ஆகும். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Come on church. எழும்பி நிற்க முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகோ. ஒரே சத்தமாயாகும், உம்மாலேதான் எல்லாமாகோ. உம்மாலேதான் சொல்லுங்க, எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். glory hallelujah. எனக்கு குறித்ததை ஆமென். ஜீசஸ் எனக்காக யாவையும் ஆமென். hallelujah. ஆமென். அப்பா அன்பே, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே எல்லாமே உம்மாலாகோ. ஒரே சத்தமாய் ஆகும் ஆகும், உம்மாலேதான் ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லுமா? எனக்கு குறித்திருக்கிறதை ஆமென். எனக்கு குறித்ததை
விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்காக யாவையும். Glory, எனக்கு குறித்ததை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. Glory, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், உம்மாலேதான். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. என் தேவனால் எல்லாம் கூடும். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார், அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆமென், ஆமென், ஆமென்.